இது அவஸ்தையை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோட இருப்பாங்க. அவஸ்தையோட இருந்தா பரவாயில்ல, விவஸ்தையோட இருந்தாதான் பரவாயில்ல. ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார், நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாதித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. இவங்க எல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கெல்லாம் தனியா தான் சாப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் சொன்னார். சிவனடியார்கள் இந்த பட்டியல்ல வருது. அடியாரோடு அமுது செய்தித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்துல இருக்கு, வாழ்க்கையில தெருக்கல்ல இருக்கிற பேர்ல இருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்ப கூட சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசுல இல்ல. இப்ப தெருவில் இல்ல, பல பேர் மனசுல அழுத்தமா இருக்கு. கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போக கூடாதுங்கிறது இப்ப இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் வந்து கோயிலுக்குள்ள போலாமா போக கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிக்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையா பேசுறேன்னா, இன்னும் ஓப்பனா சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆலயத்தில் வைதிக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல, கொஞ்சம் அவஸ்தையான விஷயம். எனக்கு ஒன்னும் பெரிய அவஸ்தை கிடையாது. ஆனா இது அவஸ்தையை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோட இருப்பாங்க. அவஸ்தையோட இருந்தா பரவாயில்ல, விவஸ்தையோட இருந்தாதான் பரவாயில்ல. அவஸ்தையோட இருந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் சுபவி அவர்கள் என்னை கூப்பிட்ட போது என்னால மறுக்க முடியல. இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு, எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசிக்காக சொன்னேன், நீங்கள் எங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் எங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். இந்த படம் நாளை வெளியில் வந்துவிட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படம் பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையின் பாடம்தான் பெரிய விஷயம். தமிழினத்திற்காக பாடுபட்டவர், தமிழர்களுக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக முயன்றவர். அப்படி ஒரு கோணத்தில் பெரியார் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை நலம் நமக்கு வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ நான் இப்போ அவரோட பழகி இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவரை தெரியும். எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பாக விளங்கிய பெருமை லண்டன்ல இருந்த தமிழர் தகவல் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த சிவானந்த ஜோதி அவர்கள் ஒரு உண்மையான பாலமாக இருந்தவர். அவர் தமிழர்கள் என்பதில் அக்கறை உடையவர், ஆனால் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர். அதனால் அந்த 2 துறையில தமிழர்கள் மீதான அக்கறை என்பதாலே அவரிடத்தில் அவருக்கு அன்பும், இறை உணர்வு உடையவர் என்பதால் என்னிடத்தில் அவருக்கு அன்பும் இருந்ததால் எங்கள் இருவருக்கும் இடையில் நட்பு பாலமாக விளங்கிய பெருமை லண்டன் சிவானந்த ஜோதி அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் மிகவும் மகிழ்வார். அப்படிப்பட்ட நல்ல அன்பர்களுடைய அன்பு என்ன என்பது சுபவி ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும். இரண்டாவதாக, எதிரெதிரான அணி, எதிரெதிரான என்று நாம் நிறைய சொற்களை பயன்படுத்துகிறோமே ஒழிய, என்னுடைய அபிப்பிராயத்தில் எதிரெதிரான என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று நம்புகிறவன் நான். ஒரு காந்தத்தை எடுத்துக்கொண்டால் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லை கூடியிருக்கும். நீங்கள் வெட்டிய மாத்திரத்தில் மறுபடியும் வடதுருவம் தென்துருவம் என்கிற எல்லைக்கு அது வந்துவிடும். அதை இன்னும் பாதியாக வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லைக்கு வந்துவிடும். எனவே வடதுருவம் என்பது தள்ளி இருப்பதாக பொருள் அல்ல, எப்போதும் அது 2 எல்லையாக இருக்கும். அது ஒரு புள்ளியில் நீங்கள் வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற இயல்போடு இருக்கும். பூரணத்துவம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முழுமையானவர்களுக்கு எதிரெதிரானவர்கள் என்பதே கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். முழுமையான உணர்வோடு நாம் இருக்கிற போது பூரணர் என்று அதை வடமொழியிலே சொல்லுகிறார்கள், முழுமையானவர். இன்னும் அழகான தமிழ் சொல் அதற்கு நம்பி என்ற சொல்லே பூரணர் என்பதை குறிப்பது. அந்த நம்பி என்ற தமிழ் சொல் ஒரு நிறைவு பெற்றவன், முழுமையடைந்தவன் என்பதை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல்.
அப்படி வேறு பல காரணங்களால் அவருக்கும் எனக்கும் இடையில் நல்ல கருத்துரிமை என்பது உண்டு. சார்ந்த இயக்கங்கள் அல்லது வேறு சில சிந்தனைகள், வாழ்க்கை போக்குகள், இவற்றில் சில வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் மனிதர்கள் அன்பாக இருத்தல் என்பதில் எந்த வேறுபாடும் என்றைக்கும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. எனவே பூரணமான அன்பு ததும்புகிற போது பகையை எதிர் என்றெல்லாம் பேசுவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவன். ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடாகவே இருந்திருக்கிறது. தமிழ்த்தந்தல் திருவிக அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிக அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிக்காவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. என் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர், என் அன்புக்கு உரியவர், அவருக்கான பணிகளை செய்வது என்று வருகிற போது அது வேறு ஒரு மனோநிலை. அவருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது என்பதுதான் மனித பண்பினுடைய உச்சநிலையாக இருக்க முடியும். தமிழ் முனிவர் திருவிக அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பலவிடத்திலே கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு, நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான் தந்தை பெரியாரும் தமிழ் முனிவர் திருவிகாவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார், நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் இவரும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். நான் இந்த காணொளியை பார்த்த போது மகிழ்வடைந்தேன். அதாவது என்ன, நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டீர்களா? அவருக்கு ஆள் இல்லை என்று நினைத்துக் கொண்டீர்களா? அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட முடியுமா என்று எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த குரல் அந்த மீசைக்கு பின்னால் இருக்கிற கம்பீரமான குரல். எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய நட்பை, அன்பை மதித்து நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். ஒரு நிமிட செய்திகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தலைப்பே ஒரு அருமையான தலைப்பு. காரணம், இப்போது மக்கள் நீண்ட செய்திகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆராய்ச்சி செய்வதற்கோ ஒன்றை நிதானமாக கேட்பதற்கோ யாருக்குமே இன்றைக்கு பொறுமை இல்லை. எனவே காலத்தின் அளவு குறைத்துக் கொண்டே வந்து விட்டார்கள். முன்பெல்லாம் கூட இரவில் வாரியாரை போன்றவர்கள் சமய சொற்பொழிவு செய்கிற காலத்தில் இரவு தொடங்கி விடியற்காலை வரையில் சொல்வார்கள். எங்கள் பட்டிமண்டப உலகத்திலே போமா ராசமணி என்ற ஒரு பேச்சாளர் ஐயா அவர்கள் இருந்தார். ரொம்ப வேடிக்கையானவர். அவர் சொல்வார், இந்த ஊர்ல காலையில ஃபர்ஸ்ட் பஸ் எப்பன்னு கேட்பார். 4:30 அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்துவோம். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலமுறை ஃபர்ஸ்ட் பஸ் எத்தனையோ அது வரைக்கும் பட்டிமண்டபம் நடத்தலாம், அப்படியே நேரா பஸ்ல ஏறி போலாம் அப்படின்பார். அதற்கு மக்களுக்கு பொறுமை இருந்தது. நீண்ட நேரம் ஒன்றை கேட்கிற இயல்பு இருந்தது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பட்டிமண்டபத்தை பட்டிமண்டபமாக நடத்த மாட்டார், ஒரு மிகப்பெரிய நீதிமன்றமாகவே நடத்துவார். அதற்கு குறிப்பு எழுதுவார், எதிர்த்தரப்பு வாதத்தை எழுதுவார், மறுக்க வேண்டிய செய்தி எழுதுவார், தான் கருதுவதை எழுதுவார், இந்த கருத்து மறுக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொள்வார். அப்படி மிக நீண்ட அந்த தீர்ப்பு என்பது ஒரு 2-2.5 மணி நேரம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்கள். மக்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். அதெல்லாம் இப்போது மாறி போய்விட்டது. பட்டிமண்டபம் என்றால் 45 நிமிடத்தில், அதாவது தொலைக்காட்சியிலே 1 மணி நேரம் பட்டிமண்டபம் என்று பெயர், 43 நிமிடம் தான் பட்டிமண்டபம், பாக்கி அவ்வளவு நேரமும் விளம்பரம். அந்த விளம்பரங்களை போட்டு மொத்த செய்தி என்று எடுத்து பார்த்தால் ஒரு 40 நிமிடங்களுக்குள்ளாக அந்த பட்டிமண்டபத்தினுடைய கருத்து என்பது, அதிலேயே கருத்து வருவதில்லை என்பது வேறு விஷயம். ஆனாலும் பட்டிமண்டபத்தினுடைய நேரம் சுருங்கி விட்டது.
எல்லாமே காலத்தின் சுருக்கத்திற்கு வந்திருக்கிற போது காலம் மாறுகிறது என்பதை கண்டறிகிறவன் தான் சரியான ஒரு சிந்தனையாளனாய், பேச்சாளனாய், இலக்கியவாதியாய், ஊடகவியலாளனாக இருக்க முடியும். இன்றைய மக்களுடைய ஃபாஸ்ட் ஃபுட் காலம், அவசர சிந்தனை, அதில் ஒரு நல்ல செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. என்னுடைய மறைந்த பேராசிரியர், எங்கள் மேடை உலகத்தின் ஒரு பெரிய பிதாமகன், ஜாம்பவான் பேராசிரியர் நமசிவாயம் அவர்கள், அவர் ரொம்ப வேடிக்கையான ஒரு கருத்து சொல்வார். கொஞ்சம் வேடிக்கையான ஒரு கருத்து. அவர் யார் வீட்டையும் பிள்ளை பிறந்த போது பார்க்க போனாராம். அந்த பிள்ளையை ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லும் இல்லையா, இவன் எதிர்காலத்தில் பெரிய கல்லூரி பேராசிரியரா வருவான் அப்படின்னு அந்த பையனை வாழ்த்திட்டு வந்துட்டாராம். வந்த பிறகு அங்க இருக்கிற அது பழிச்சு போய் நிஜமாவே அவர் கல்லூரியில ஒரு விரிவியாளராக சேர்றாரு அந்த பையன். அவங்க அப்பா சொன்னாரா, என்னன்னு தெரியலடா, நம்சுவா என்ன வந்திருந்த போது நீ காலேஜ் லெக்சரா வருவேன்னு வாழ்த்தினாரு, நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துரு அவர்கிட்ட. அவர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா நீங்க வாழ்த்து சொன்ன மாதிரியே பழிச்சு போச்சு, நான் வந்து கல்லூரியில பேராசிரியரா ஜாயின் பண்ண போறேன். அது சரி, நீங்க எப்படி என்ன குழந்தையா இருக்கும் போதே அதை கணிச்சிங்க? பேராசிரியர் ஒரு வாக்கு சொன்னார், இல்லப்பா நான் வந்தப்போ நீ அழுதுகிட்டு இருந்த, யாருமே உன்னை கவனிக்கல, எவன் கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் 45 நிமிஷம் அழுகையை நிறுத்தாங்க, கவனிக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி கவலையே படாம சரியா 45 நிமிஷம் அழுதுட்டு நிறுத்திட்ட. நான் அப்பவே முடிவு பண்ணேன், நீ காலேஜ் லெக்சரா தான் வருவ அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னார். நீங்க 45 நிமிடம் என்று கொண்டு வந்ததற்கே ஒரு காரணம் இருக்கிறது நான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் யோக அந்த நெறிமுறையில மூச்சு என்பது ஒரு மனிதனுக்கு இயங்குவது 40 நிமிடம் தொடர்ந்து இடது நாசியிலே இயங்கும். 40 நிமிடங்களுக்கு பிறகாக அது சுழுமுனை என்ற மையத்துக்கு வரும். மையத்தில் இருந்து மீண்டும் 40 அந்த நிமிட நேரம் அது வலது நாசியிலே இயங்கும். தானே மாறிக்கொண்டே இருக்கும். 40, 45வது நிமிடம் வருகிற போது சுழுமுனைக்கு அந்த சுவாசம் வந்து மீண்டும் வலது நாசிக்கு மாறிவிடும். என்ன கணக்கு என்றால், ஒரு மனிதனுடைய அதிகபட்ச கேட்பு திறன் என்பது ஒரு 45 நிமிடங்களிலே இருந்து ஒரு 50 நிமிடங்கள் வரையில் தான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அதற்கு பிறகு ஒரே விஷயத்தை சிந்திப்பது என்பது மனிதனால் முடியாது என்று கண்டறிந்தார்கள். இது ஒரு காலத்து சிந்தனை. அந்த 40 அல்லது 45 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியாது, மக்களால் தொடர்ந்து கேட்க முடியாது. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு என் சொற்பொழிவு முதல் 1/4 மணி நேரம் அறிமுகம், 45 நிமிடம் தான் பேச்சு. நான் எடுத்துக்கொண்டதற்கான நியாயத்தையும் உங்களுக்கு சேர்த்து விளக்கி சொல்லுகிறேன், வேறொன்றும் அல்ல. இப்படி ஒரு கால கணக்கு இருக்கிறது. தினந்தோறும் நாம் ஏதோ ஒரு 10 புத்தகங்களை படிப்பதற்கு, பார்ப்பதற்கு அல்லது யாரோ படித்தவரோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் முதல் கருத்து, நான் சொல்ல விரும்புகிற ஒரு முதல் சிந்தனை என்ன என்று கேட்டால், இந்த புத்தகத்தில் அவர் தானாக சிந்தித்து எழுதுவது என்பது சில இடத்தில் இருந்தாலும் கூட, எந்த புத்தகத்தில் எந்த எழுத்தாளர் என்ன எழுதி இருக்கிறார் தான் படித்தது என்பதை மிக நேர்மையாக பதிவு செய்கிறார். இது முதலில் ஒரு நல்ல குணம். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, நாள்தோறும் அவர் படிக்கிறார் என்கிற நல்ல செய்தி நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் பல பேர் புதிதாக படிப்பதே இல்லை. சில பேர் எம்ஏ முடிச்ச உடனே கேளுங்க, என்ன சார் நான் முடிச்சுட்டேன் சார் படிப்ப அப்படிங்கிறார். எம்ஏ படிச்சாச்சுன்னா படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சாந்துணையும் கல்லாதவாறு திருவள்ளுவர் கேட்டார். சாந்துணையும் கல்லாதவாறு மரணத்தின் அளவு வரையில் ஒரு மனிதன் எப்படி கல்வியை நிறுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் திருவள்ளுவர். எனவே நாள்தோறும் படிக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல கொள்கை. அப்படி படிக்கிற போது தான் பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற நல்ல செய்தியை ஏன் நாம் பதிவு செய்யக்கூடாது? ஏன் ஒருவர் எழுதி இருக்கிற போது அது ஒரு 100 பேருக்கு கிடைத்திருக்கலாம், அல்லது ஒரு 300 பேர் 400 பேருக்கு கிடைத்திருக்கலாம். அதற்கு மேல் அந்த செய்தி போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஊடகத்துறையிலும் மேடையிலும் இலக்கிய துறையிலும் சுபவி என்ற பெயர் ஒரு முத்திரை பெயர். அவர் அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிற போது, அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு செய்தியை எடுத்து அதை பதிவு செய்து வெளியில அனுப்புகிற போது குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்கு அது போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 100 பேருக்கு தெரிந்த சிந்தனைகளை 1 லட்சம் பேருக்கு தெரிய வைத்த கடமைதான் இந்த 1 நிமிட செய்திகள் என்பதில் இருக்கிற முதல் வெற்றியினுடைய அடையாளம். கொஞ்சம் பேர் படித்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியை அவர் பல்லாயிரம் பேருக்கு முன்பாக பரிமாறக்கூடிய
அந்த பண்பு நலன் இந்த புத்தகம் முழுவதும் வெளிப்படுகிறது. யாரிடத்திலிருந்து படித்தது அல்லது யாரிடத்திலிருந்து கேட்டது என்கிற செய்தியையும் அவர் தயக்கம் இல்லாமல் பதிவு செய்கிறார். அது மிக மிக முக்கியம். இப்போது கூட நம்முடைய யூடியூபிலே ஒரு நண்பர் ஒரு நிமிட கதை என்று யாரு கதையாக இருந்தாலும் அவர் எடுத்து பரிமாறி விடுகிறார். ஒரு மரியாதைக்கு கூட அது இன்னாருடைய கதை, இவரிடம் இருந்து கேட்டது என்பதை பற்றி சொல்லுவதற்கு தயாராக இல்லை. நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன். காரணம், ஒருவன் உழைக்கிறான், அவன் அதை எழுதுகிறான், அதை உருவாக்குகிறான். அந்த கதையை நான் சொல்லுகிற போது இது யார் சொன்னது என்று சொல்லுவதனால் ஒரு சில நன்மை இருக்கிறது. அது மிக அவசியமான ஒன்று. இந்த இலக்கிய நாகரிகத்தை கையாளுகிறார். நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பேசுகிற போது அவசரத்தின் காரணமாக சில சமயம் எங்கிருந்து படித்தேன் என்பதை சொல்லாமல் விடுவேன். என் வாழ்வில் அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம், இப்படி கீவாஜா சொல்வார், வாரியார் சொல்வார், அவ்வை நடராஜன் சொல்வார் என்று நான் மாறியதற்கு ஒற்றை காரணம், ஒரு முறை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்துக்குள் நான் நுழைந்து கொண்டிருக்கிறேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புகழ்பெற்ற மனிதர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். நான் வளருகிற மாணவன், அந்த காலத்தில் பேச்சுத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். நான் சொல்லுகிற செய்தியை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு நடந்து உள்ளே போகிற போது கொஞ்சம் ஆற்றாமை, இது நான் சொல்லுகிற செய்தி அல்லவா, வளர்ந்த இத்தனை பெரிய பேச்சாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்தோடு நான் மெல்ல நடந்து போகிறேன். அதற்கு மக்கள் கைதட்டிய உடனே அவர் சொன்னார், இப்படி சுகீசிவம் சொல்லுவார் ஐயா சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள். நான் திகைத்து போனேன். அவருடைய உயரம் என்ன, அவருடைய புகழ் என்ன. நான் வளருகிற காலம், என்னுடைய ஒரு அழகான ஒரு ஊமையை எடுத்து பேசுகிற போது இப்படி சுகீசிவம் சொல்லுவார் என்று நான் இல்லாத சபையில் சொல்லுகிறார். நான் எதிரி இல்லாத போது என்னுடைய பெயரை சொல்லுகிறார். அன்று நான் முடிவு செய்தேன், இந்த பெரிய மனிதனிடத்திலிருந்து நான் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய கருத்தை நான் எடுத்து பேசினாலும் என்று இவர் சொல்லுவார் என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அதில் இரண்டு நன்மை இருக்கிறது. ஒருவரை நாம் பதிவு செய்கிறோம் என்ற ஒன்று, பிரச்சனை வந்தால் நகர்த்தி விடுகிறோம் என்கிற இன்னொன்றும் இருக்கிறது. இப்போது கூட நான் ஒரு ஆச்சரியமான சொல் சொன்னேன். அந்த அறக்கட்டளையில் பேசுகிற போது, சென்னை வரலாற்று பல்கலைக்கழகத்தை அறக்கட்டளையில் பேசுகிற போது, இந்திய நாட்டில் ஜாதிகளை யார் உருவாக்கியது என்ற ஒரு வார்த்தை, இந்திய நாட்டில் ஜாதிகளை கட்டமைத்து யார் உருவாக்கியது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு என்று விவேகானந்தர் இந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். எனக்கு பிரச்சனை முடிந்துவிட்டது. யாராவது கோபித்துக் கொள்வதானால் நீங்கள் விவேகானந்தரை போய் கோபித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய என்னை நீங்கள் எதிர்ப்பதால் எந்த விதமான தீமையும் எனக்கு கிடையாது. ஏனென்றால் விவேகானந்தருடைய கூற்று, புத்தகம், பக்கம், அந்த சான்றை நான் காட்டிவிட்டால் எனக்கு வேலை முடிந்து விட்டது. அதைவிட இந்த யூடியூப் காரர்களை சமாளிப்பதற்காக நான் இன்னொரு மெத்தட் வைத்திருக்கிறேன். சிக்கலான ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன். கூட்டத்தில் இருந்து ஒருவரை கூப்பிடுவேன், நீங்கள் இதை படியுங்கள் என்று சொல்வேன். அவர் ஆசையாக படிப்பார். ஏன் தெரியுமா? இல்லை என்றால் என்று விவேகானந்தர் சொல்லுவார் என்பதை கட் பண்ணிவிட்டு என் குரலோடு அப்படியே போட்டு விடுவார்கள். நான் சொன்னதை போல எனக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் என் கூட்டத்துக்கு வருகிற யாராவது ஒருவரை கூப்பிட்டு இதை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் குரலில் அது பதிவாவதால் குரலும் என்னுடையது அல்ல என்கிற ஒரு தந்திரத்தை நான் கையாள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இப்போது வெட்கம் எதுவுமே இல்லை. பொய் என்பதை பற்றி யாரும் கவலைப்படுவதே இல்லை. வரலாற்று திரிவுகள் செய்வதை பற்றிய வெட்க உணர்வே மொத்தத்தில் மாறி போய்விட்டது. மொத்தத்தில் வரலாற்றையே மாற்றி எழுத வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கூச்சம் இல்லாமல் போய் சொல்லுகிறார்கள். ஒரு அருமையான பொன்மொழி, உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிறது என்று எழுதினார். எனவே உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்து விடுகிற போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய ஒரு 4-5 செய்திகள் அவருடைய புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் மேற்கோளாக எடுத்து காண்பித்து அவற்றை அவர் எப்படி சிந்திக்கிறார், அதை எப்படி சொல்லுகிறார். முதலில் அழகான வார்த்தை தெளிவு அவரிடத்தில். இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வு என்று சொல்லுகிற போது நான் சொல்ல விரும்புவது சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், சொற்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல். ஒரு சொற்பொழிவாளனுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தெளிவு. சொற்களிலே ஒரு கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஈழத்தில் இருந்து வந்தவர் சொன்னார், என் அம்மாவிடத்தில் சாப்பாடு வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள்.
வேண்டாம் என்று சொன்னால் அடிப்பாள். அப்படியானால் என்ன சொல்ல வேண்டும்? போதும் என்று சொல் என்பாள். பெரிய வித்தியாசம் இல்லை. வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது நிறைவின் வெளிப்பாடு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை வேண்டாம் என்பது வெறுப்பின் வெளிப்பாடு, போதும் என்பது என்னுடைய நிறைவின் வெளிப்பாடு. நீ எப்போதும் அப்படி பேசி பழகு என்று சொல்வாள். ஆச்சரியமாக இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை தானே தருகிறது என்று நினைக்கிறோம். இல்லை, ஆங்கிலத்திலே பல சொற்களை அப்படி பல பேர் தவறுதலாக பயன்படுத்துவார்கள். எனவே ஒரு இலக்கியவாதி சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பழக வேண்டும். அப்படி அழகாக அவர் சொற்களுடைய அருமையை தெரிந்து வைத்திருக்கிறார். எது சமூகம் என்று ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் பேராசிரியர் நீலகண்டன் யார் எழுதினார் என்பதை எடுத்துக் கொள்ளுகிறார். முன்னுரையில் விளக்கி இருக்கிறார். மக்கள் திரள், அதுதான சமூகம் சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மக்கள் திரள் என்பது சமூகம் என்பதனுடைய பொருளாக இருக்க முடியும். அந்த மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். பொதுவாக சமூகம் என்ற உடனே மக்கள் தொகையினுடைய திரளை மட்டுமே குறிப்பிடுகிறோம். இல்லை, அது சமநிலையில் இயங்கினால் மட்டும்தான் அது சமூகமாக இருக்க முடியும். இவ்வளவு நீண்ட பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லுகிறார். சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்க கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டு. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு மனிதனை நோக முகத்தை அலட்சியமா திருப்பினாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நீ அவனை வேற வார்த்தைகளாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய முகத்தை கொஞ்சம் கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் அதுவே பிழையாக போய்விடாதா? ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு. அந்த சூஃபி ஞானி வருகிறார். தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது. அவர் ஒரு நல்ல உடை உடுத்தி இருக்கிறார். இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்திக் கொள்ளுகிறார். அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல, ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருவருப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது. ஒரு நிமிடம், ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும். நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே, அதை 7 கடலில் கழுவினாலும் போகாது, உனக்கு தெரியுமா? அந்த அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தல்ல, அதை எந்த கடல்ல போய் கழுவுறது? 7 கடல்ல கழுவினா கூட அந்த பாவம் போகாது, தெரியுமா? அந்த சூஃபி ஞானி திகைத்து போகிறார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு இறைவனுடைய படைப்புல ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மன்னித்துக் கொள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கதை ரொம்ப அழகா போகும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்றார், நீ எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார். ஒன்னு மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேன். அது ரொம்ப அழகான கதை, அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா என்ன முக்கியம்னா, யாரையும் முகநோக பார்க்க கூட நமக்கு உரிமை கிடையாது. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார். விருந்துக்கு மட்டுமல்ல, யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று. இப்ப எப்படி குறிப்பிடுறாரு பாரு, தமிழ் சமூகம் அப்படி இல்லை. தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். பெரியாதாசன் பேசும்போதுதான் மீட்டிங் சொல்றார், நம்மால் காலையில வெளியே போகும்போது எல்லாம் ஒன்னா போலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொல்லைக்கு போறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம். அப்படி சாப்பிட போகும்போது தனித்தனியா போயிடுறாங்க. அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்னா போறான், இங்க சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியா போறான். அப்படி சேர்ந்து உண்ணலில் எவ்வளவு பெரிய விஷயம்.
நான் அன்னைக்கு இதுல கூட சொன்னேன், அந்த பல்கலைக்கழக உரையில கூட, அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறது விடுங்க, கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாதித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கு அப்புறம் உணவு உண்ணணும், மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே. அப்போ அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிடலாம் அப்படி. எவ்வளவு கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா? இவங்க எல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்னைக்கு சாமியார் ஆயிட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கெல்லாம் தனியா தான் சாப்பிடுவோம் அப்படி ஒருத்தர் சொன்னார். சிவனடியார்கள் இந்த பட்டியல்ல வருது, அடியாரோடு அமுது செய்தி தள்ளு திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்தில் இருக்கு, வாழ்க்கையில இல்லை, புத்தகத்தில் இருக்கு, ஆனா நடைமுறையில இல்லை. எல்லாரும் ஒன்று தானே சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா? இல்ல, முடியாது அப்படி. ஐயா, நீங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தா குள்ளின் குடுமின்னு எழுதுறாரு ஆழ்வார். கொடுத்துட்டா எடுத்துக்கடா, ஒன்னும் தப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு. குள்ளின் குடுமின் அப்படின்னு எழுதுறாரு. நடைமுறையில் இல்லையே. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும் இன்றைக்கு தகவல் பரிமாறலில் சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டுல கேட்கறது இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில கேட்கறது இல்லை, யாரு என்ன ஜாதிலாம் கேட்கறது இல்லை. ஆனா இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. நான் கூட சொன்னேன், தெருக்கல்ல இருக்கிற பேர்ல இருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்ப கூட சில பேருக்கு அந்த காலகட்டத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசுல இல்ல. இப்ப தெருவில் இல்ல, பல பேர் மனசுல அழுத்தமா இருக்கு. ரொம்ப படிச்சு மேல வந்தவங்க பல பேர் மனசுல கூட அது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இது இந்த வேடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் மன உறவுகளில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதனை சமூகம் என்று வசதிக்காகத்தான் குறிப்பிடுகிறோமே தவிர முழுமையான பொருளில் இல்லை. ஒரு நல்ல கருத்து. சமூகம்ங்கிற மக்கள் திரள் இருக்கு, ஆனா வாழ்வியல் முறையில் இது சமூகமாக மாறவில்லை. இது ஒரு கனமான செய்தி. ஒரு கனமான செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ள நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்வது பாருங்க. ஒரு நிமிடத்தில் அவர் சொன்ன செய்தியை விளக்குவதற்கு நான் 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவு அழுத்தமான நெசவு, பட்டு நெசவு மாதிரி அவ்வளவு அழுத்தமான நெசவு அந்த வார்த்தைகளால் அந்த கருத்து பின்னப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்க பல விஷயங்கள்ல ஓப்பனாவே சொல்றோமே, கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போக கூடாதுங்கிறது இப்ப இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் வந்து கோயிலுக்குள்ள போலாமா போக கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ள போயிட்டா சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல பிரச்சனை. ஏன்னா வைணவத்துல போயிடுச்சு இல்ல. வைணவ கோயில்கள்ல முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா சாத்துமோர் அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க, நல்ல கம்பீரமான குரல்ல ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரத்தை காட்டுவாங்க. அப்ப தமிழ கோயிலுக்குள்ள, வைணவ கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார். ஆனா சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிற்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்ல, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. தமிழுக்கான எதிர்ப்பு அல்ல, அது ஓதுவான்ங்கிற ஜாதி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு. ஆனா பெரிய கொடுமை என்னன்னா, ஆதி சைவ சிவாச்சாரியாருங்கிற கம்யூனிட்டியே அவங்க வைதிக பிராமணர்கள் கிடையாது. ஆதி சைவ அந்தணர்களோடு வைதிகர்கள் பெண் கொடுத்து எடுக்க மாட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. வைதிக பிராமணர்கள் ஆதி சிவாச்சாரியான்னு சொல்ற சிவன் கோயில பூஜை பண்ற சிவாச்சாரியாரோட பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்க சம்பந்தம் மதிக்கவும் மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையா பேசுறேன்னா, இன்னும் ஓப்பனா சொன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்தாலும் தெரியும். எதுக்கு சொல்ல வர, வேணும்னா பேக்வர்ட் கிளாஸ்ங்கிற கோட்டாக்குள்ள அவங்க போய் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சிக்கல் பாருங்க, அவங்க சூடோ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பயன்பாட்டுவா,
அது மாதிரி வைதீக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இதான் உண்மை. அவர்களுக்கு வைதீக பிராமணர்களோட சம்பந்தமே பண்ண முடியாது, பொண்ணுக்குட்டி எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க போலியா அவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற அவஸ்தை கொஞ்சம் கிடையாது. இப்போ இதுதான் திருமண உறவுகள்ல கிடையாது, உணவு உண்ணல்ல கிடையாது, வாழ்க்கை முறையில கிடையாது. அப்ப அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த அழகான ஒரு செய்தி, அந்த செய்திக்குள்ள இவ்வளவு அருமையான விஷயம். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு? அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை? இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து